Mr. and Mrs. Khiladi. Get ready for comedy. Mr. and Mrs. Khiladi. Get ready for another day. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் தீபக்கின் இனிய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உங்களுடைய ஃபேவரட்டான ரியாலிட்டி ஷோ தான் இது. Amazon.in வழங்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோ ஸ்டேக். ஹாய் கிலாடிஸ், எப்படி இருக்கீங்க? வா வா வா, சூப்பராக இருக்கீங்களா? கார்த்திக், நீங்கள் தான் லீடிங்கில் இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப டஃப்பாக இருந்தது. நந்தினி கூட இருக்கிறனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் தெரியுது. எனக்கு இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம்ல. அடுத்த பாயிண்ட் நான் வரேன். இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிற டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு டாஸ்க். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுருக்கேன், யாருக்கு தண்ணினா பயம்? எல்லாருக்கும் எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? எனிவே டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு பார்க்க தான் பயமா இருக்குமே தவிர ஃபுல் சேஃப்டி இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். என்ன டாஸ்க் தெரிஞ்சு ஆசையா இருக்கா? சொல்லிடலாமா? இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே இண்டிவிஜுவலா, ஐ மீன் ஒரு கப்பலா நீங்க டாஸ்க் பண்ணிருக்கீங்க, தனியாகவும் பண்ணிருக்கீங்க. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஜோடிஸ் வந்து ரெண்டு ஜோடிஸா ஹெட் ஆன் கொலிஷன், அதாவது 1-to-1 மோதிக்க போறீங்க. வழக்கமாக கல்யாணத்தப்ப கால் கட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நாங்கள் அன்பால் உங்கள் கையை கட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கை கட்டியிருக்கோம். அதில் ஒரு லாக் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கக்கூடிய தெப்பத்தில் ஏறி ஒரு கயிறு இருக்கும், அது பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது உங்களை கயிற்று பாலத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேருமா சேர்ந்து அந்த கயிற்றில் இருக்கக்கூடிய ஏணியை நீங்கள் ஏறி மேலே இருக்கக்கூடிய அந்த தொங்கும் பாலத்தை அடைவீங்க. அதுக்கப்புறமா அந்த தொங்கும் பாலத்தில் சில கலர் துணிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பாஸ்கோடு உங்களுக்கு இருக்கும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த லாக்கை அன்லாக் பண்ணுறதுக்கான கோடு அது. அதை நீங்கள் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஹேண்ட்கப் ஃப்ரீ ஆகிடும். அதோட டாஸ்க் முடியலங்க. அதுக்கப்புறமா தான் முக்கியமான விஷயமே இருக்குது. அங்கே பார்த்தீங்களா 4 கொடி இருக்குது பாருங்கள், 2 ப்ளூ அண்ட் 2 ரெட் கலர். இதில் வந்து ஒரு ஜோடிக்கும் 2 கொடி இருக்குது. ஓகேங்களா? அந்த 2 கொடியுமே நீங்கள் எடுத்துட்டு தண்ணியில் குதிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பாதியிலே குதிச்சிட்டிங்கன்னா, பாதியிலே வந்துட்டிங்கன்னா உங்களோட டாஸ்க் இன்கம்ப்ளீட் ஆகிடும். யார் குயிக்கான டைமிங்கில் முடிக்கிறாங்களோ தே வில் பி கன்சிடர்ட் அக்கார்டிங் டு த டைமிங். புரியுதுங்களா? யுவராஜ், காயத்ரி, சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து யார் வந்து கூட வந்து கம்ப்ளீட் பண்ண நீங்கள் ஆசைப்படுறீங்க? எந்த ஜோடியோட சேர்ந்து நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணலான்னு இருக்கீங்க? நந்தினி அண்ட் கார்த்திக். நந்தினி அண்ட் கார்த்திக் அவங்களோட போட்டி போட்டோன்னு ஆசைப்படுறீங்களா? வெரி குட், சூப்பர். நந்தினி அண்ட் கார்த்திக், நீங்க சொல்லுங்க, நீங்க யார் கூட போட்டி போடணும்னு ஆசைப்படுறீங்க? எதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணன் தங்கச்சிக்குள்ள விட்டு கொடுக்குற ஒரு மனப்பாவம் இருக்கு. இந்த அக்கா தம்பிக்கிட்டே விட்டு கொடுக்குற மனப்பாவம் இருக்கு. அதனால ஜெயிச்சா கூட அண்ணா நீங்க ரெடியானா? நானும் ரெடி தான். இந்த அண்ணன் தங்கச்சி தள்ளிட்டு இந்த அக்காவும் தம்பி ஏறிடும். போதுமா? பரவாயில்லையா? ஓகே, மின்னல் தீபா, ரமேஷ், நந்தினி, கார்த்திக். ஓகே, சூப்பர். ஸோ ஹெல்த்தியான காம்படிஷன் தெரியுது எல்லாருக்கிட்டையும். பட் இருந்தாலும் இன்னைக்கு விதிமுறைப்படி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கான ஜோடிகளை வந்து நாங்கள் தான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுடைய ஃபிட்னஸும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி விஷயங்கள். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் டாஸ்கில் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த காம்படிஷன் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா? போலாமா? நாள் முழுக்க நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்து இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக we present to you our freshness partner Synthol Dio Stake. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போற அந்த 2 ஜோடிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி யுவராஜ், காயத்ரி வர்சஸ் நந்தினி அண்ட் கார்த்திக். கார்த்திக், நந்தினி, யுவராஜ், காயத்ரி ரெடியா? ஓகே, ஸோ அவங்க தயாராக இருக்காங்க. 1-on-1
போறாங்க. The time starts now. Go, 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 go. Come on, Karthik. Very good. ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுக்குறாங்க. Come on. Come on, Nandini, you can do it. Body front ல bend பண்ணுமா. ஸ்டார்டிங்கில் நாங்கள் போகிறப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு லெவலில் அந்த கயிறு இழுத்துட்டு போகும்போது எல்லா கயிறும் எங்களுடைய கஃப்பை உள்ளுக்குள்ளாரே போயிடுச்சு. அதுதான் நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே என்ன தப்பு நடக்கும் அப்படிங்கிறது எங்களை வச்சு தான் மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பேலன்ஸ் பண்ணுங்க. யுவராஜ், காயத்ரி எல்லாம் ஆம் பாருங்க, அவங்க பாருங்க மேலே ஏறி போயிட்டாங்க. கார்த்திக், நந்தினி doing well. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடகடன்னு ஒரு ஹாஃப் போயிட்டோம். ஸோ போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு மசில்ஸ்னால் ரொம்ப டைட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கால் கை எனக்கு எதுவுமே எடுத்து வைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் வந்து இவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. நீ வந்தாவா வராட்டி போ. ஈவன் எனக்கு கையில் இந்த ஒரு லாக் பண்ணியிருந்தாங்க. இந்த லாக் பண்ணல அப்படின்னா மேபி கார்த்திக் மேலே போயிட்டு இன்னும் நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு பாருங்க. ஒருத்தர் மிஸ் ஆனா கூட செயின் இருக்கு பத்திரம். பின்தங்கியிருந்த கார்த்திக் அண்ட் யுவராஜ், பின்தங்கியிருந்த யுவராஜ் அண்ட் காயத்ரி இப்போ ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க. செம்ம டைட் காம்படிஷனாக இருக்கு. என்னால் அதில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஏறதுக்கு அதில் ஸ்டாமினாவே போயிடுச்சு சுத்தமாக. ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே நின்றுட்டேன், ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேல் நின்றுட்டு பட்டு ஏறு வா உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே திரும்ப நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அதை புஷ் பண்ணி போனேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, நந்தினி, கார்த்திக் இப்போ மேலே ஏற போறாங்க. பி கேர்ஃபுல். செயின் இருக்கு கையில. ஓகே, கார்த்திக் அந்த லாக் கார்டு பார்த்துட்டாரு. ஏறி ஓபன் பண்றா சேஃப். Come on, கார்த்திக். கார்த்திக் மேலே போயிடுச்சு. நந்தினி. Okay, Karthik is going to take the flag. At least one flag out there. Tada, shot. கண்டிப்பா பொண்ணு எடுக்கணும். அதுல ஒரு வித்ரா பண்ணுங்க, ஜம்ப் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணா ஜம்ப் பண்ணிடலாம். இந்த பக்கமா ஜம்ப் பண்ணுங்க, ஃப்ரண்ட் சைடு ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, யுவராஜும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அந்த கொடியை எடுக்கிறதுல வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ எங்களுக்கு தெரியல அந்த கொடியை மட்டும் எடுத்துகிட்டு வரதா இல்லை குச்சோடு எடுக்கணுமான்னு தெரில. குச்சோ வந்து உருவிட்டு இருந்தோம். நந்தினி, நந்தினி பண்ணலையா? கம்ப்ளீட் பண்ணல நந்தினி. வெரி குட். நந்தினி கம்ப்ளீட்டட். நந்தினி கம்ப்ளீட்டட். ஃபண்டாஸ்டிக். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் வந்து நிற்கிறாரு, கார்த்திக்கும் அப்படி இப்படி நிற்கிறாங்க. ஸோ நான் இந்த பக்கம் நிற்கிறேன். நிற்கும் போது யாராவது ஒரு ஆள் குதிக்கணுமே, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கார்த்திக் வந்து குதி அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் குதிச்சிட்டேன். கார்த்திக் குதிக்கணும். கார்த்திக்.
டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். Fantastic. Task completed. Task completed. என்னன்னா நான் எடுத்து இவ ரெடி ஆகிட்டு இவ கான்ஃபிடென்ட்டாக இருக்காளான்னு செக் பண்ணுறதுக்குள்ள நந்தினி குதிச்சிட்டான். ஸோ நந்தினி குதிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா எங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, யார் மேலேயாச்சும் மேலே விழுந்துட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ டாஸ்க்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடித்தா கூட அந்த கடைசியில் இறங்குறப்போ நாங்கள் எல்லாருமே ஒருத்தங்களும் ஓகே சேஃபான்னு பார்த்துட்டு குதிச்சோம். குதித்து அவளை ரீச் பண்ணுறதுக்குள்ளே நான் ஆல்மோஸ்ட் அழுது அந்த மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது என்னால் நிஜமாக பார்க்கவே முடியல. ஒன்றும் ஆகாத தண்ணி முழுங்கிட்டா. ஏய் எப்படி இருந்துச்சு? இல்லை ஒரு நிமிஷம் எனக்கு வந்து ஒன்றும் புரியல. ஃபுல்லாக தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சு. கண்ணே தெரியல. ஐயோ பட்டு நீ எங்கே இருக்க அப்படி தான் அந்த மனசு மட்டும் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு கண்ணு ஓப்பனே பண்ண முடியல ஒரு நிமிஷம். எனக்கே எப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. Alright, so போட்டி போட்ட யுவராஜ் காயத்ரி அண்ட் கார்த்திக் நந்தினில வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா the winning கிலாடி ஜோடி amongst these two is going to be கார்த்திக் and நந்தினி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெயிச்சவங்க கிட்ட கேட்போம், எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? how was it? இல்லை உண்மையை சொல்ல போனால் இங்கே வந்து பார்க்க ஈஸியாக அந்த மேலே வந்து போகிற ஹாலிவுட் மூவி மாதிரி இருந்தது. இல்லை சீரியஸ்லி ரொம்ப பயமாக இருந்தது. எந்த ஒரு சேனலையும் பண்ண முடியாது. அதுவும் என்ன மாதிரி நார்மலாக கண்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஓப்பனாக சொல்கிறாங்க பாக்ஸர், எனக்கே ரொம்ப பயமாக இருந்தது அங்கே வந்து பார்க்க. ஓகே நந்தினி. சத்தியமாக எனக்கு கை தூக்க முடியல. ஏன்னா செம்மையாக 2 கை லாக். எனக்கு இப்போ வரையும் ஸ்டில் என்னால் அந்த நார்மலுக்கு வர முடியல. விட்டா அழுதுட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணது வந்து யுவராஜ் அண்ட் காயத்ரி. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மேலே போய் ஏறிட்டாரு யுவராஜ். ஸோ how was the experience? டூ மச் எக்ஸைட்டட். சூப்பராக இருக்குது. ஃபீலிங் ஆசம். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் புல் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு, அந்த ரோப் வந்து எங்கள் கஃப்குள்ளாரே போயிட்டு ஒன்று. ஸோ நாங்கள் வி ஹேட் டு டோட்டலி அதை எல்லாத்தையும் வெளில எடுத்து போட்டுட்டு தான் ஏற ஆரம்பிக்கணும். ஏறினோடனே டோட்டலி இப்படி இருக்கா விடணும். அப்புறம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி ஏறிட்டோம். ஏறது வாசன்ட் பிக். இவ்வளோ ஹெல்ப் பண்ண வேண்டியதாக பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அடுத்த கண்டஸ்டன்ஸ் தயாராக இருக்காங்க. படாகோபின் ஹரிதா, ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா. Your time starts now. Very good. அந்த பக்கம் குட்டி ரமேஷ் இருக்கிறாரு. Doing well. சூப்பர்ண்ணா. படாகோபி என்ன ஸ்மூத்தான பேஸில் ரிலாக்ஸ்டாக நீட்டாக கம்போஸ்டாக போகிறாரு. பிடிச்சிட்டாரு. ரோப் இழுத்து அந்த லேடர் கிட்ட போகிற வரைக்கும் ஓகே. லேடர் கிட்ட போயிட்டு முதல்ல நாங்கள் ஏற முடியாது. முதல்ல லேடிஸை தான் ஏற்றி விட முடியும். அது என்னென்னா லேடிஸ் ஏற்றிட்ட பிறகு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். குட் தீபா, வெல் ட்ரைட். கோபி என்ன அடுத்து வெரி குட். கை பத்திரம். உள்ள இல்லை பார்த்து ஏறுங்க. இந்த லேடரை பிடிச்சி ஏறுங்க, கையில் பிடிக்காதீங்க. கை உள்ள இருக்கு பத்திரம். லைன் இருக்கு, கை உள்ள இருக்கு. 4-5 படி ஏறினோடனே வந்து 2 கையுமே வந்து அப்படியே மரத்து போய் நம்ப ஆயிடுச்சு. என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. தீபாக்கா கம் ஆன். ஹரிதாக்கா கம் ஆன், யூ கேன். தீபா and குட்டி ரமேஷ் are doing well. மேலே ஏறி போயிட்டாங்க. வெரி குட். ஆக்சுவலி கண்டஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ஏறும்போது ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டெப்பில் வந்து அவங்க இன்னும் செட்டில் ஆக மாட்டாங்க. 10 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் சான்ஸே இல்லைங்க. கை வந்து சுத்தமாக ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் இவரை பார்த்தேன். இவர் வந்து அம்மு உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக நீ மேலே ஏறுவ, எனக்கு தெரியும், நீ ஏறுன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஹரிதா ரொம்ப பின்னாடி சாயறாங்க. பத்ரா
பேலன்ஸ் பத்திரம் ஹரிதா. வர கோபின்னு பார்த்துக்கோங்க, கை உள்ளே விடாதீங்க, பத்திரம் லாக் ஆகிக்கும். பாருங்க, டோன்ட் கிவ் அப் ஸோ ஈஸிலி. குட்டி ரமேஷ் தீபா வட கோபின்னு ஒரு பக்கம் காலை உள்ளே போட்டுருக்காரு. அவங்க இறங்குறாங்க. லுக்ஸ் லைக் தே வாண்ட் டு கிவ் அப் அப்படிதான் நினைக்கிறேன். இறங்குறது 7 பிடிக்கிட்டு அதை 7 பிடிக்கிட்டு மேலே போயிடலாமா அப்படின்னு. பட் அவங்க முடியல, என்ன விட்டுரு அப்படின்னாங்க. ஹேண்ட் கஃபை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் மேலே போனேன். தனியாக இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அண்ட் அந்த செயினை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க படா கோபி. ஓகே, ஸோ படா கோபி வந்து ஒய்ஃபால் முடியலன்னாலும் ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். பார்ப்போம். ஓகே, ஹரிதா ஆஃப் வே த்ரோவில் நிறுத்திட்டாங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல். பட் இருந்தாலும் படா கோபின்னா இஸ் டூயிங் சம்திங். வெரி குட், வெரி குட். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரமேஷ் வந்து கோடை பார்த்துட்டாரு. பாஸ் கோடை பார்த்துட்டு இஸ் கோயிங் டு அன்லாக். அந்த பூட்டை திறக்க போகிறாங்க. இந்த பக்கம் லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐ திங்க் தே ஓப்பன் த லாக். வெரி குட், லாக் ஓப்பன் பண்ணியாச்சு குட்டி ரமேஷ். தண்ணியில் விழுந்தாச்சு அந்த லாக். ஆமாம், 2 பேரும் ஒரு ஃப்ளாக் எடுக்கணும், அதுதான் வந்து ரூல் படி. பட் நிறைய பேர் அதை இன்கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. கமான் படா கோபி, என்ன விடாமுயற்சியாக இருக்காரு. ஓகே, ஒரு ஃப்ளாக் எடுத்தாச்சு. நான் இப்படி இன்னும் தீபா தான் இன்னொரு ஃப்ளாக் எடுக்கணும். தீபா, நீங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்களும் போய் கம்ப்ளீட் பண்ணதான் பக்காவாக இருக்கும். ஒரு நிமிஷம் வந்து எங்களுக்கு ஈக்குவலாக அவரும் மேலே ஃபைட் பண்ணி தான் வந்து. ஆமாம், கடகடன்னு வந்துட்டாரு. ஒரு நிமிஷம் முடியாதுன்னு நினச்சப்போ ஜஸ்ட் அந்த சைடு பார்த்தாக்கா அண்ணா பார்த்தீங்கன்னா மேலே இருந்தார். ஐயோ, நம்ம இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றது அந்த ஒரு வெறி வந்துச்சு அந்த இடத்துல. ஓகே, இது சாதாரண டாஸ்க் கிடையாது, ரொம்ப ரிஸ்கியான டாஸ்க் தான். ஓகே, இன்னொரு கொடியை வந்து தீபா எடுக்கல. தீபாக்காக எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ that we'll have to take it into consideration. Anyway, the bonus points now. Come on, Deepa. Ready? 1, 2, 3. Come on, Deepa. Very good, very good. Super. Ramesh, time point again. Come on. ஸ்ட்ரைட்டா போறீங்க. வெரி குட். ஓகே, ஸோ ரமேஷ் அண்ட் தீபா 2 பேருமே டைமிங் குதிச்சுட்டாங்க. வெரி குட். படா கோபி வந்து மேலே இருக்காரு. ஆனால் செயின் பத்திரம். வெரி குட் படா கோபி, வி அப்ரிஷியேட் யுவர் கான்ஃபிடன்ஸ். இந்த டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலைனாலும் எனக்கு வந்து இவர் மேலே ஏறி போய் அந்த ரேம்பில் வந்தோடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த டாஸ்க் அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். அங்கேருந்து அவர் எப்படி டைவ் பண்ண போகிறாருன்றதை பார்க்கறதுக்கு மட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து ஐ வாஸ் ரியலி ப்ரவுட் அண்ட் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தேன். அவரும் உச்சத்தில் இருந்தார், நானும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தேன் அவர் குதிச்சோடனே. அப்படின்னா ஃபஸ்ட்டு கை கொடுங்க. உங்கள் தில்லுக்கு துட்டு மாதிரி நீங்கள் வந்து அடி பின்னி எடுத்துட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் அண்ணியால் முடியல.
ஸோ ஷி ட்ரைட் ஹர் பெஸ்ட் பட் halfway through she இல்லை stopped. பாதி வழியில் போயிட்டு நான் விழுந்தா என்னோட சேர்ந்து அவரும் கீழே வேணும். ஐ நியூ ஹீ கேன் கோ அப், என்னால் முடியல, அதனால தான் நான் பாதியில் இறங்கி. பட் இந்த டாஸ்க்கை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல, உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண முடியல, நான் ஃபீலிங் தட். கோர்ஸ் டெஃபினட்டாக அதை பற்றி நான் அதெல்லாம் நீ சப்போர்ட் பண்ண நினைக்கவே இல்லை. ஐ வாஸ் என்ஜாயிங். நான் பெரிய சப்போர்ட் வந்து அவரை கீழே விழுக்காம இறங்கிட்டே இல்லை, அதுவே ஒரு பெரிய சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கை பக்காவை கம்ப்ளீட் பண்ண நம்மளுடைய ரமேஷ் அண்ட் தீபா இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? டெல் மீ. நான் செம்ம ஃபுல் என்ஜாய் பண்ணேன். எனக்கு மறுபடியும் இன்னொரு தடவை இது மேலே போயிட்டு குதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சத்தியமாக எங்கே போனாலும் கிடைக்காது. போனஸ் பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் 2 கோடி எடுத்திருக்கீங்க. பட் இருந்தாலும் அவர் மட்டுமே அந்த கோடி எடுத்ததுனால சில விஷயங்கள் இருக்குது, சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் படா கோப்பைனா நீங்கள் வந்து டாஸ்க் இன்கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இல்லை கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். எனிவே இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பயங்கர த்ரில்லிங்கான இந்த டாஸ்க்கை அடுத்து மேற்கொள்ள போகுது 2 ஜோடிகள், அத்வித் அண்ட் அர்ச்சனா. இந்த பக்கம் விக்னேஷ் அண்ட் அனு. Okay, and your time starts now. Come on, come on. Time start பண்ணியாச்சு. பயங்கர ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அடடடடடா ஓட்ட சும்மா இழுக்கிறாரு. அப்போ புல்லிங்லே நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த புல்லிங்கில் ஸ்லோ பண்ணிட்டேன். அப்போ வந்து அத்வித் போயிட்டாரு. அத்வித் the first one to reach. Very good. Come on, Archana, Advit. And விக்னேஷ் அனு இப்போ தான் கிட்ட போகிறாங்க. பத்திரம் பத்திரம். அனுமா, be careful. ஏறும்போது கூட நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டோம். லைக் ஏறும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து லாக் பண்ணிவிட்டு ஏறினேன். கை ஒரு சைடு லாக் பண்ணி ஏறினேன். ஏன்னா விழ சான்சஸ் இருக்குது, விழுந்துட்டா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம். கை பத்திரம். ஆமாம், இன்கேஸ் நீங்கள் விழுற மாதிரி கூட சொல்லிட்டு விடுங்க. விக்னேஷ், come on, cheer up விக்னேஷ். விக்னேஷ் அனு, உங்களால் முடியும். come on அனு. ஓகே, அத்வித் அண்ட் அர்ச்சனா ஆல்மோஸ்ட் அந்த ஏணிக்கிட்ட போயாச்சு. அந்த லாக் கோடு பாருங்க. லாக் கோடு பார்த்துட்டு அர்ச்சனா பி வெரி கேர்ஃபுல். எனக்கு ரிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது கையில். ஸோ என்னால் ஃபுல் வெயிட் எஃபர்ட் போட முடியாது. விக்கி தான் என்னை ஒரு லேடர் நான் ஏறும் போதோ ஸ்டெப் வைக்கும் போதும் அவன் வந்து என்னை லிஃப்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். பிகாஸ் என்னால் என்னோட வெயிட் என்னாலே பிடிக்க முடியல. Come on அனு. ஓகே, அத்வித் அண்ட் அர்ச்சனா ஆல்மோஸ்ட் அந்த லாக் கோட் என்னன்னு பாருங்க. கிரீன் கலர்ல. எஸ், வெரி குட். அனு அண்ட் விக்னேஷ். அர்ச்சனா முடிஞ்சிருச்சாங்க. லாக் எடுத்தாச்சு. ஓகே, வெரி குட். ஸோ லாக் ஓப்பன் பண்ணிட்டாங்க அர்ச்சனா அண்ட் அத்வித். அந்த செயினை கையில் சுற்றிக்கோங்க. செயின் பத்திரம். செயின் கையில் சுற்றிக்கோங்க. அண்ட் 2 பேரும் போய் ஒரு கொடி எடுக்கணும். வெரி குட். இந்த பக்கம் அனு அண்ட் விக்னேஷ் ட்ரைங் தேர் பெஸ்ட். பார்த்து பொறுமையா. அனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு இதுவாக கூட்டிட்டு போறாரு. அண்ட் ஐ திங்க் அர்ச்சனா அண்ட் அத்வித் ஆர் டூயிங் ரியலி குட். அர்ச்சனா கொடி எடுத்தாச்சு. வெரி குட், வெரி குட். அண்ட் அத்வித் வெரி குட், எடுத்தாச்சு. வாட்டர் கட். ஓகே, அர்ச்சனா பார்த்துக்கோங்க. ஜம்ப், ஸ்விம்மர்ஸ் ரெடி. எனக்கு ஆக்சுவலி ஹைட்ஸ்னால் பயம் இல்லை. பட் அங்கேருந்து விழும்போது குதின்ற போது யாராக இருந்தாலும் அந்த பயம், மை காட். ஓகே, அர்ச்சனா கோ. ஜம்ப், வெரி குட். ஃபண்டாஸ்டிக். ஸ்விம்மர்ஸ். அத்வித், அந்த பக்கம் கூட நீங்க குதிக்கலாம். அத்வித் இஸ் a good swimmer சொல்லிருக்காரு. ஸோ அந்த பக்கம் குதிக்கிறார் அவரு. வெரி குட், ஃபண்டாஸ்டிக்.
திங்க் அத்வித் ஸ்விமிங் தெரியுறதுனால அவரே ஸ்விம் பண்ணி வந்துருவார் நினைக்கிறேன். குட் 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 ஜாப். ஹாரபிள். கொஞ்ச நேரம் பேச முடியல, மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஐயோ, ஏன்னா எனக்கு குழந்தை இருக்குது, என்னோட ஃபேமிலி இருக்குது. ஸோ எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் ஃபேமிலி அது பாதிக்கும். ஸோ ஒரு மாதிரி நானே ரொம்ப பயந்துட்டேன். விக்னேஷ், அனு, கை பத்திரம். கம் கம் கம், யூ கேன் டு இட். பண்ணிடலாம். கை பத்திரம். அண்ட் விக்னேஷ் ஒரு ஸ்டெப்பாக போய் Anu, are you okay? Come on, Vignesh. Okay, you I think summer timing la mudichirukanga Advit Nakshala. Maybe இது வரைக்கும் வந்ததுல பெஸ்ட் டைமிங் நினைக்கிறேன். I'm not sure. இது அப்புறமா பார்த்தா தான் தெரியும்னா. I mean அடுத்த ஜோடிகள் முடிச்சதா தெரியும். Anyway, Vignesh almost reached. Anu, be careful. Okay. அனுவன் விக்னேஷ்க்கு பயங்கர ப்ரெஷர். எனக்கு என்னென்னா இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல, எனக்கு அதுதான் இவ்வளோ அவ கை வேறு கொஞ்சம் ப்ராப்ளம்னால எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏறலாம் நீங்கள் இப்போ பேலன்ஸ் பண்ணுவோம். வெரி குட் அனு. கை பத்திரம். ஓகே, டைம் போயிட்டே இருக்கு. எடுத்தாச்சு பாஸ்கோட. லாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா they'll be fine. விக்னேஷ், ஏன் இறங்குறீங்க கீழே? அந்த 2 கோடி எடுத்துட்டாங்கன்னா பக்காவாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பக்காவாக பண்ணது வந்து ஐ திங்க் அர்ச்சனா அண்ட் அத்வித் அண்ட் விக்னேஷ். ஓகே, ஐ திங்க் லாக்கை கட்டியாச்சு. அனு, யூ கேன் டு இட். கம் ஆன் விக்னேஷ், யூ ஆன் யுவர் ஓன். பார்த்து காலு. விக்னேஷ், நீங்கள் மேலே ஏறணும். அனு மேலே ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கொடி எடுங்க. Slowly you can do it. தைரியமா பண்ணு. Yes, you can do it. ஏய் நிக்கலாம் ஒண்ணும் இல்ல. அத புடி, கயிறு புடியா, அதடா புடி. கயிறு புடிச்சு ஏறுடா. பால் மேல நில்லு. சூப்பர் அனு. அனு சூப்பர். Yes, good. சூப்பர் அனு. அவ்வளவுதான். ராஜா. மேலே போய் கொடி எடுத்தாலே கம்ப்ளீட் ஆகும். விக்னேஷ், சூப்பரா. பேலன்ஸ் பண்ணி ஏறிக்கோங்க. சூப்பரா. வெரி குட் விக்னேஷ். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணுங்க. அனு ஏறி உட்காந்துக்கோ. ஓகே, அந்த செகண்ட் கொடி எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஈஸியாக இருக்கும். ரெடியா? வெரி குட் விக்னேஷ், கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எந்த பக்கம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அது ஜம்ப் பண்ணிடுங்க. ஓகே, 2 கோடி இவரே எடுக்கிறாரு. ஸோ அது வந்து நம்ம டிஸ்கஷன் செஷன்லாம் வச்சு பேசிக்கணும். ஏன்னா ஒய்ஃபால் முடியலன்ற பட்சத்தை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, என்ன அக்கறையாக பாருங்க. பேபின்னு சொல்லி அவரோட கொடி எடுத்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருக்காரு. நியாயப்படி பார்த்தீங்கன்னா அனு அதை கம்ப்ளீட் பண்ணணும். எனிவே பேசிப்போம். இன்னும் கொஞ்சம் மேலே காலை தூக்கணும். கை கொடுறா. வெரி குட். வெரி குட். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிக்கோ, பின்னாடி பிடிச்சிக்கோ. விக்னேஷ் வந்து விட்டு கொடுக்காம he is helping அனு அவுட். அண்ட் ஃபர்ஸ்ட் அனுவை ஜம்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அனு ஜம்ப். வெரி குட். Fantastic. ஓகே, எக்ஸலண்ட்டாக டைமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். சாலும் வந்து அவரே அது இது பண்ணிட்டார். நாங்கள் மேலேருந்து ஃபுல்லாக ஒரு ஃபோர்ஸோட கீழே குதிக்கும் போது பெயின் அதிகமாக இருக்கும். அண்ட் மோரோவர் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. ஸோ ஒரு தண்ணியில் குதிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் ஏதோ ஒரு கிரனைட்டை போய் ஹிட் பண்ண அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும். ஐ ஓகே அனு, யூ ஃபைன்?
ஓகே ஷிஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. வெரி குட். பிரதர் என்ன ப்ரோ, ஹவ் வாஸ் இட் ப்ரோ? முடியல ப்ரோ, அங்கே மேலேருந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக அந்த இதே ஸ்லாண்டிங் ஆயிடுச்சு. அதனால் ஏஞ்சி ஏறி நிற்கவே முடியல. அவனால் கண்டிப்பாக ஏற முடியல. என்னம்மா? என்னால் சுத்தமாக முடியல. ஆக்சுவலி எனக்கு கையில் ப்ராப்ளம் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணி ஸ்க்ரூ வைக்கணும் நாங்கள். ஸோ என்னால் பேலன்ஸே பண்ண முடியல. இவனை தூக்கி தூக்கி விட்டனால தான் நான் போனேன்னு. விட்டு கொடுக்காம 2 பேரும் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. வெரி குட். தினேஷ், சச்சிதா, சரத் அண்ட் ஸ்வப்னா ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, your time starts now. Okay, good start for Dinesh and Rachita. ரொம்ப குயிக்காக போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஏறிக்கிட்ட போனது அவங்க தான். வெரி குட். சரத் பொறுமையாக பண்ணுங்க. சரத் பொறுமையாக பண்ணுங்க. பொறுமையாக பண்ணுங்க. தினேஷ் ரீச் ஆயாச்சு. ஏழில் ஏற போகிறாங்க. ரச்சிதா தான் முதல் படி எடுத்து வைக்கிறாங்க. சரதும் ரீச் ஆயாச்சு. ஸோ ரச்சிதா ஃபஸ்ட் ஏரியாச்சு. அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்க போகிறாங்க. சரதன் ஸ்வப்னா ரெண்டை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி கால் வச்சிருங்க சரத். தினேஷ் ரச்சிதா லீட் எடுக்கிறாங்க. ஓகே, ஹேண்ட் கஃப் இருக்கு பத்திரம். ஸோ உள்ளே லாக் பண்ணிக்காதீங்க கையை. நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா அது வந்து ஏனி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த த்ரெட் வந்துட்டு கட்டிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. சப்போர்ட் இல்லாமல் ஆக்சுவலாக கை அது பிடிச்சிட்டு ஏறும் போது வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் பிளட் கிளாட் ஆகிடுச்சு. இந்த இடம்லாம் மறுத்து போச்சு. மேக்ஸிமம் டோட்டல் ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போ என்னோட வெயிட்டும் இவளோட வெயிட்டும் சேர்த்து நான் வந்துட்டு புல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கே அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் லேடிஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், பட் இவளுக்கு வந்து ஃபுல் பிளட் கிளாட்டு. ஆல்மோஸ்ட் தேர். இன்னும் ஒரு 3 நாள் படிக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு ரச்சிதா தினேஷ்க்கு. கான்சென்ட்ரேட். ஆக்சுவலாக அந்த ரோப்பில் ஏறுறது வந்து அதுவுமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாமினா வேணும். கொஞ்சம் ரிஸ்கான கேம். வெரி குட், வெரி குட். கை வெளியில சப்னா. பிளாட்ஃபார்மில் ஏறுறது வந்து அது கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட்டிவாக பண்ணணும். வெரி குட். அப்படியே பிடிச்சிவாங்க. பத்திரம் அந்த லாக் அவுட் எடுங்க தினேஷ். சாஃப்ரன் கலர் இருக்கு பாருங்க. அதான். வெரி குட். பாஸ்போர்ட் பாருங்க. லாக் நம்பர் பார்த்துட்டீங்களா? வெரி குட். ஆமாம், தயவு செஞ்சு ஆடியன்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஃபுல் சேஃப்டியோட பண்ணுறதுனால நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? வெரி குட். ஸோ தினேஷ் லாக் எடுத்தாச்சு. டைம் எடுத்துக்கோங்க பொறுமையா. டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. தினேஷ் போய் ஃபிளாக் எடுங்க. ஸ்லாப் மேலே ஏறிட்டாங்க. எனக்கு ஏன் ஏற முடியலன்னா இந்த கை வந்து எனக்கு அங்கே லாக் ஆயிடுச்சு. ஃப்ளாகை எடுக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம்ப் வந்து கொஞ்சம் அப்படியே ஏரில் வந்து அப்படியே கொஞ்சம் டில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஏதாவது ஒரு பேலன்சிங் நமக்கு ஏதாவது ஒரு கயிறை பிடிச்சிட்டு அந்த மாதிரி போய் தான் ஃப்ளாக் எடுக்க முடியும். பிளாட்ஃபார்ம் மேலே நடங்க தினேஷ். ட்ரெஸ் மேலே ஏறுங்க. மேலே ஒரு ஃப்ளாக் எடுத்தாச்சு தினேஷ். வெரி குட். இன்னொரு ஃப்ளாக் எடுத்துட்டா போனஸ் பாயிண்ட். லாக் ஓப்பன் பண்ணிட்டீங்களா சரத்? வெரி குட். ஓகே, ஒய்ஃப் இன்னொரு ஃபிளாக் எடுக்கணும் ஆக்சுவலி. வெரி குட். ஃபஸ்ட்டு நீங்கள் குதிச்சிருங்க. ஏன்னா க்ரௌட்லேருந்து யாரோ கத்துனாங்க. சரி ஓகே, நம்ம குதிச்சுட்டா டாஸ்க் முடிஞ்சிருச்சு நான் நினச்சிட்டு இந்த ஃப்ளாக் எடுத்து நான் குதிச்சிட்டேன். அந்த ஜோடி வந்துட்டு குதிச்சுட்டா இந்த டாஸ்க் வின் பண்ணிடுவாங்களோ ஒரு எண்ணத்தில் இவர் ஃபஸ்ட்டு குதிச்சிட்டாரு. Come on Rachita, very good.
தள்ளி குதிங்க தினேஷ், தள்ளி குதிங்க தினேஷ். come on, okay, rise and do it. கை very good. தினேஷ் ரச்சிதா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சொப்னா, நீங்க குதிச்சாதான் டாஸ்க் முடியும். டைமிங் போயிட்டே இருக்கு. you have to jump. come on சொப்னா, சரத் பாருங்க. yes சொப்னா, you can do it. very good சொப்னா. இங்க பாருங்க, சேஃபா ஜம்ப் பண்ணுங்க. எப்படி come on, I love you baby, I love you. oh my god, ஐயோ பாக்குற எனக்கே பயங்கர டென்ஷனா இருக்கு. come on சொப்னா. ஆக்சுவலி இந்த பேர் தான் கரெக்டான டாஸ்க் முடிச்சிருக்காங்க. டைம் போனாலும் ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சொப்னா. சொப்னா குதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு வாட்டர்னா பயம், அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் மீறி நான் தனியாக குதிக்கணும், யாருமே இல்லை. அதனால தான் ரொம்ப நேரம் நான் வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பயமாக இருந்தது. இவர் வேறு கீழே வந்துட்டு குதிமா, நீ குதிச்சாதான் டாஸ்க் வந்துட்டு ஃபினிஷ் ஆகும்னு எனக்கு கெஞ்சிட்டு இருந்தாரு. வாடி வாடி ப்ளீஸ் டி வாடி. சொப்னா ஜம்ப். ஜம்பல்ல கண்ணு போட்டு ஜம்பல்ல எல்லாம் வட்டாங்க. சொப்னா டைம் ஆகுது சொப்னா. நான் வந்துட்டு ரொம்ப கத்திக்கிட்டேன் எமோஷனல். இல்லை குதி சொப்னா, குதிச்சாதான் முடியும், வேறு சான்சஸ் இல்லை, நீ குதிச்சு தான் ஆகணும்னு நான் ரொம்ப ஃபோர்ஸாக எமோஷனலாக கத்த ஆரம்பிச்சிட்டேன். சீரியஸாகவும் ஆகிட்டேன் நடுவில். நீ யோசிக்காத குதி. Fantastic. சொப்னா, சரத், ஓகே. அங்கே உட்காந்துட்டு அடம் முடிக்கிற வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி? எனக்கு ஹைட்னா பயம் இல்லை தீபக், அதனால தான் அவ்வளோ நேரம் மேலேயே உட்காந்துருந்தேன். ஆனால் குதிக்க சொன்னீங்களா, ஸோ எவ்வளோதான் சேஃப்டி இருந்தாலும் எனக்கு தண்ணியில் குதிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நல்லா பயந்துட்டாங்க. ஆமாம், அப்படியே ஷிவராகி நின்றுட்டு இருக்காங்களே. நான் தான் 10 பேஜ் டைலாக் பேசியிருப்பேன், என்ன பேசினாலும் கூட ஏதாவது என்னலாமா பேபிமா கம்மா லவ் யூமா என்னலாமா சொல்கிறேம்மா. ஒரு ஸ்டேஜ் மேல குதிச்சு அப்போ கூட சொப்னா ரியாக்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. அங்கேருந்து அப்படியே உட்காந்து முடியல. இது போல எல்லாமே தூக்கி போட்டாங்க அவங்க தலையில. anyway well tried. ஓகே, ஸோ பயம் படிப்படியாக விலகட்டும். சொல்லுங்கள் தினேஷ், ரச்சிதா, சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. சொல்லணும், how was the experience? நாங்கள் ஏறி இறங்குனதை வந்து நாங்கள் பார்க்க முடியல. ஃபுல்லாகவே வந்து அங்கே அந்த ஃப்ளாக் எடுக்கிறது அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்தது. கீழே இருந்து பார்த்தவங்களுக்கு நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா எனக்கு ஏறும்போது மட்டும்தான் கஷ்டமாக இருந்தது. ஐ லாஸ்ட் மை எனர்ஜி. இன்னும் கையெல்லாம் நடுங்கிட்டே தான் இருக்குது எனக்கு. பிடிச்சிட்டு ஏறிட்டுருக்கேன், அப்படியே அம்மா அப்படி ஆகிட்டுருக்கு. எனர்ஜியெல்லாம் போயிடுச்சு. என்ன தான் ரெஸ்ட் எடுத்து போனாலும் நான் வரதுக்குள்ளே இவங்க வந்து கை கொடுத்தாங்க. இவங்க ஏறினது இல்லாமல் எனக்கு கை கொடுத்துட்டு ஏற வச்சாங்க. அதனால தான் நல்லா வர முடிஞ்சது மைட் பி. ஓகே, ஸோ இந்த 2 கில்லாடி ஜோடிஸில் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணது தினேஷ் அண்ட் ரச்சிதா. அண்ட் சரத் அண்ட் சொப்னா அவங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் டைமிங் ஜாஸ்தி எடுத்துட்டாங்க. மணி, நேத்ரன் ரெடியா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்ன அப்புறம் போங்க. ஓகே, அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குட் ஸ்டார்ட். வில் பவர் மணி ரொம்ப வேகமாக போயிருக்காரு. அண்ட் நேத்ரன் இஸ் ஆல்சோ ஃபாலோவிங் குட் பேஸ். ட்ரெயின் இருக்கு கையில், பத்திரம்.
தீபாவை ஸ்டெப் ஏற வச்சுட்டாரு. அப்புறமா தான் இருக்கு. ஓகே, மணி ஓரளவு பாதி தூரம் ஏறணும், அதுக்கப்புறம் என்னால் ஏற முடியல. அதாவது மனசு சொல்லுது ஏறணுன்னு, உடம்பு அதுக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்ரன் அண்ட் தீபா வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை அவங்க போனஸ் பாயிண்ட்ஸோட கம்ப்ளீட் பண்ணால் தான் என்ன நடக்க போகுதுன்றது பார்க்க முடியும். ஏறும்போது என்ன ஆச்சுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது இந்த கை எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பி இது ஷோல்டர் பண்ணி போகும்போது இங்கே எனக்கு பெயின் ஆரம்பிச்சிருச்சு. என்னால் முடியல அப்படின்னு சொன்னோடனே சரி நீ இறங்கு, இதுக்கு மேலே நீ வராத அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாரு. தீபா, come on, you can do it. நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. You have to complete the task. தீபா, very careful இருங்க. உங்க கையில செயின் இருக்கு. நேத்ரன், தீபா, இந்த டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பார்த்து இந்த டாஸ்க் முடியல. என்னாச்சு நேத்ரன்? you want to continue or not? நேத்ரன் என்னாச்சு? ஓகே, ஸோ நேத்ரனும் வந்து ட்ரை பண்ணுறாரு சோலோவா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷீலா அண்ட் மணி தி ஸ்ட்ரகிளிங் வெரி ஹார்ட். ஷீலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி அவங்க டாஸ்க் பண்ணதில்லை லைஃப்பில் போல இருக்குது. கண்டிப்பாக ஆக்சுவலி யாருமே இது பண்ணதில்லை. குட் ஷீலா, கம் ஆன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏறிட்டேன், நல்லா வேகமாக ஏறிட்டேன். வேகம்னு சொல்ல முடியாது, பட் நான் ட்ரை பண்ணேன், ஃபுல்லாக ஏறிட்டேன். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னோட கை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. என்னால் என்னோட வெயிட்டை தூக்க முடியல. லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டா யூ வில் பீ ஃப்ரீ ஆஃப்டர் தட். பாத்து முட்டி சேஃப். வெரி குட் ஷீலா, பேலன்ஸ், கிவ் ஹர் சம் சப்போர்ட். அவ்வளவுதான், அதேதான். வெரி குட் மணி. சேம் வே. நேத்ரனால முடியல. கால் பத்திரம் ஷீலா. விழுந்துருவேன், ரொம்ப பயந்தேன். எனக்கு தெரிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் விழுந்துருவேன். என்னால் முடியல அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சொல்கிறேன், உன்னால் முடியல. இது மேலே எங்கள் 2 பேருக்கு நடக்கிற கான்வர்சேஷன். இல்லை என்னால் பண்ண முடியல, எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா நான் இதை பிடிச்சிட்டு நான் கீழே விழுந்தா உண்மையும் சேர்த்து நான் கீழே இழுத்துட்டு விழ வேண்டியதாகிடும். ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த தண்ணியில் நம்ம விழும்போது என்ன வேணால் எப்படி வேணால் அடிப்படலாம். அவங்கள சேஃபாக கீழே இறக்கிடணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. நான் கையில் இந்த சங்கிலி ஏதோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். அது டக்குன்னு ரிமூவ் ஆகுது. இதுதான் சான்ஸ் சொல்லி அவனை கைட்டு கீழே இறங்க சொல்லிட்டேன். சீட்டிங் மணி ஆக்சுவலி வந்து அந்த கீழே யூ கேன் கீழே பொறுமையா போங்க. போங்க 2 பேரும் போங்க. இருங்க ஷீலா, how are you going to get down? ஈஸ்ட் 3ல இருக்காங்க. ஸோ இதில் படவா கோபின்னு இருக்காரு. அவரும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ வி ஹேவ் டு டேக் எ கால். பார்ப்போம். மணி ஒரு பக்கா பேஸில் ஏறி போயாச்சு மேலே. வேர் ஆன் டாப். மணி அங்கே எந்திரிச்சுக்கோங்க, அப்பதான் ரோப் பிடிக்கலாம். அப்படியாண்ணே ஷீலா ஜம்ப் பண்ணிடுங்க, கை வலிக்கும். ஜம்ப் யூ ஆர் சேஃப். ஜம்ப் பண்ணுங்க, யூ ஆர் சேஃப். அதர்வைஸ் கை ஹர்ட் ஆகும். அதனால மணி நேத்ரன் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் போயிட்டு இன்கம்ப்ளீட்டான டாஸ்க் ஒரு அளவுக்கு முடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாக் எடுக்க போயிருக்காங்க. மணி ப்ளூ கலர்யா? குழந்தைங்க இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ மணி ஹஸ் டன் இட். தட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் இட்ஸ் an incomplete டாஸ்க். ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் கீழே இருந்து பயங்கரமாத்துறாங்க. ஷீலா நோ, கால் பிடி, கை பிடின்றாங்க. அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. இந்த சத்தம் கேட்குது. நான் பூ அப்படின்னு சொல்ல, பூன்னு தான் எனக்கு கூப்பிடுவான் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுது. I know. She'll be fine. Okay, nothing to worry. Don't worry, Sheila, you're fine. Sheila, nothing.
Don't worry, don't worry. அந்த பக்கம் பண்ணிக்கோ. ஷீலா இஸ் சேஃப். ஷீலா சேஃப். மச்சான் குதி. ஏறி எல்லாம் கரெக்டா குதிச்சாலும் பிரச்சனை இல்ல. அது குதிக்கிற மாதிரி அந்த பில்டப் கொடுக்குறாங்க பாருங்க. Fantastic. இந்த கால இறங்கிட்டாரு. Mani can swim. It's now Nathan's turn. Mani எடுக்கலாம் பரவாயில்ல. Oh my god, Mani, are you okay? காலு. Fine. Come on, cheer him up. Everybody. Hey, threat. Hey, threat. Kira. அவ்வளவுதான். டாஸ்க் முடிஞ்சிருச்சு. தீபா இஸ் வெரி டென்ஸ். தீபா இஸ் ஃபைன். தீபா என்னாச்சு? நேத்ரன் நேத்ரா ஓகேவா? ஏங்க Mr. and Mrs. Killadi. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நடந்த இந்த 1-on-1 சேலஞ்சை அட்டம் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய அப்ரிசியேஷன். இதை நீங்கள் அட்டம் பண்ணதுக்கப்புறமா என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்தாலும் நம்மளுடைய கில்லாடிஸ் அசத்தலாம் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ முதல்ல வந்து அட்டம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் அண்ட் காயத்ரி. அண்ட் அவங்களுக்கூட அகெயின்ஸ்டாக இருந்தது வந்து கார்த்திக் அண்ட் நந்தினி. இதில் யுவராஜ் அண்ட் காயத்ரி உங்களுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 5 minutes and 17 seconds. அண்ட் கார்த்திக் அண்ட் நந்தினி நல்லா பண்ணீங்க. பட் உங்களுடைய டைமிங் 5.08. வெரி குட். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள நடந்த இந்த 2 ஜோடிகள் நடுவில் நடந்த இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக கருதப்படுறது கார்த்திக் அண்ட் நந்தினி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே போல் அடுத்தபடியாக மோதிக்கிட்டது ரச்சிதா தினேஷ், ஸ்வப்னா அண்ட் சரத். ஓகே, ரச்சிதா தினேஷ் உங்களுடைய டைமிங் 9 minutes and 52 seconds. ஸ்வப்னா அண்ட் சரத் உங்களுடைய டைமிங் 14 minutes and 28 seconds. ஸோ உங்களுக்கு நடுவில் வின்னர்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோன் பி ரச்சிதா அண்ட் தினேஷ். அத்வித் அர்ச்சனா, அனு அண்ட் விக்னேஷ். அத்வித் அர்ச்சனா உங்களுடைய டைமிங் 4 minutes and 13 seconds. That indeed is a record timing தான் சொல்லணும். And of course compete பண்ண அனு அண்ட் விக்னேஷ் 10 minutes and 28 seconds. Well tried. மின்னல் தீபா அண்ட் ரமேஷ், படாவ கோபி அண்ட் ஹரிதா. இதில் பார்த்தீங்கன்னா படாவ கோபி அண்ட் ஹரிதா வந்து they couldn't complete the task, so which means naturally they're considered as disqualified. அண்ட் ஆப்வியஸ் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் தீபா அண்ட் ரமேஷ். உங்களுடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 minutes and 19 seconds. மணி, ஷீலா, நேத்ரன் அண்ட் தீபா அகெயின் டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல. அதனால் ஐம் வெரி சாரி டு சே யூ போத் ஆர் டிஸ்குவாலிஃபைட். ஓகே, ஸோ இது இன்னைக்கு நடந்த இந்த 1-on-1 சேலஞ்சோடைய ரிசல்ட்.
ஸோ இன்னையோட சேலஞ்சோடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் going to be Archana. Mr. and Mrs. Killadi, get ready for another day. ஓகே, ஸோ நம்மளுடைய மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடிஸ்ல தொடர்ந்து இரண்டாவது தடவை இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடி ஆஃப் த டே அப்படின்ற டைட்டில் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ. பார்த்துக்கோங்க. Mr. and Mrs. Killadi, get ready for another day. So congratulations once again. All the very best for your future tasks. Okay? இதே சந்தோஷத்தோட இதே பெருமையா அப்படி பண்ணிடுங்க. Alright, so இது ஒரு காம்படிஷன். சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரணும்னா the show has to go on அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோலேருந்து யார் யார் விலக போகிறாங்க ஒவ்வொருத்தரா அப்படின்றத நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 3ல இருக்கக்கூடியது சல்சமணி, ஷீலா, படவகோபி, ஹரிதா, நேத்ரன் அண்ட் தீபா. ஐ ரிக்வெஸ்ட் படவகோபி அண்ணா அண்ட் நேத்ரன் இந்த பக்கம் வந்துருங்க. ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியில் எலிமினேஷன் அப்படின்ற விஷயத்துக்கு ஆன க்ரைட்டீரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் அண்ட் vote அவுட். உங்களையே நீங்கள் டிசைட் பண்ணிக்க போகிறீங்க யார் தொடரலாம் யார் தொடரக்கூடாது அப்படின்ற விஷயத்த, விச் மீன்ஸ் நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் இது வந்து இட்ஸ் கோன் பி அண்ட் ஓப்பன் vote அவுட். நாங்கள் வந்து உங்களை எழுத சொல்ல போகிறதில்ல, தனியாக காட்டிட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லலை. நான் உங்ககிட்ட கேட்க நீங்கள் ஓப்பனாக யூ கேன் சே சொல்லிவிட்டு அதுக்கான காரணமும் நீங்கள் சொல்லணும் எதனால் அப்படின்ற விஷயம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் கேட்க போகிறது அர்ச்சனா, நத்வித். ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த 3 ஜோடிகளிலிருந்து who do you think won't be fit enough or who shouldn't continue? I feel Netran and Deepa. அதுக்கான it may be உடம்புக்கு கொஞ்சம் it may become a problem. So actually safety, you know, keeping it in mind, we can say that they can be voted out. Okay, so நீங்கள் வந்து vote out பண்ணுறது நேத்ரன் அண்ட் தீபா. யுவராஜன், காயத்ரி, நீங்கள் சொல்லுங்கள். I will also tell Netran and Deepa. Okay, Nandini and Karthik. Netran, Deepa. Rachita, Dinesh. Same, Netran and Deepa. சரத், ஸ்வப்னா, சொல்லுங்க. எனக்கு என்னென்னா சால்சா மணியும் ஷீலா நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக சால்சா மணி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வந்துட்டு ரிஸ்க் எடுத்திருக்காரு. பட் அவரால் வந்துட்டு செகண்ட் எபிசோட் பண்ண முடிஞ்சுது. பட் எனக்கு என்னென்னா மெயினாக ஷீலா தான் நான் பார்த்தேன். இன்றைக்கி வந்துட்டு தண்ணியில் வந்து நாங்கள் விழும்போது ரொம்ப என்ன சொல்லுவாங்கம்மா, ரொம்ப உள்ள ஆழமா போயிட்டு டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. she was a blank ஆயிட்டாங்க. தண்ணி குடிச்சிட்டு 3 வாட்டி டிப் உள்ள போயிட்டு மேல வந்தாங்க. மனசு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. பட் நேத்ரன் கூட அவரும் பண்ணுவார். பட் எனக்கு ஷீலா நாங்கள் பார்த்துவோம், நான் ஃபஸ்ட்டு அதான் ஃபீல் பண்ணேன். அங்கே வந்து 3 வாட்டி டிப் பண்ணி போயிட்டு வந்தாங்க. பட் ஐ ஃபீல் தட்ஸ் இட். ஓகே, குட். நெக்ஸ்ட் அனு, விக்னேஷ். நானும் நேத்ரன் நான் தீபாக்காக தான் சொல்வேன். அண்ட் குட்டி ரமேஷ் அண்ட் தீபா, மின்னல் தீபா. நானும் வந்து நேத்ரன் தீபா தான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து இதில் கலந்துக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்களோட உடம்பு வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கலை. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேத்ரன் தீபாவுக்கு வந்து 6 votes கிடச்சிருக்கு. அண்ட் ஒரே ஒரு ஓட்டு தான் சல்சா மணிக்கும் ஷீலாக்கும் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வச்ச ஓட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நேத்ரன் தீபா அவங்களுக்கு 6 votes வந்துச்சு. அண்ட் ஒரு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா படவகோபி அண்ணனுக்கும் ஹரிதாக்காவுக்கும் வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி யாருமே உங்களுக்கு ஓட் அவுட் பண்ணல படவகோபி அண்ணன். ஸோ அது நினச்சி நீங்கள் யூ கேன் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஸோ இன்றைக்கி டாஸ்க் பார்த்துட்டோம். இன்றைக்கி டேஞ்சர் ஜோனில் திரும்பவும் கண்டினியூ ஆகுது, ஓட் அவுட்லேயும் கண்டினியூ ஆகுது நேத்ரன் அண்ட் தீபா தான். பட் ஒரு வீக் அந்த 2 டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது தான் வி கேன் டிசைடில் யார் இருக்கலாம், ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ண முடியும். பட் ஸ்டில் நேத்ரன் உங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. யூ கேன் கண்டினியூ.
Mrs. Killadi. Get ready for another day. லைஃப் பார்ட்னரை நம்பு எல்லா காட்டினா பம்பு. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் தீபக்கின் இனிய மாலை வணக்கங்கள். ரம்யமான மாலை பொழுது கடற்கரையில் இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ் நீங்க எல்லாருமே அவளை காத்துட்டு இருக்கிற Amazon.in Mr. and Mrs. Killadi powered by Rajcam Builders and freshness partner Synthol Diostig. ஹாய் கிலாடிஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு சிறப்பான வாழ்த்து நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜோடிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் சீனியர் 20 years of lovely married life கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வெரி குட். சோ 20 வருஷம் இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறோன்றதை விட எவ்வளவு தடைகளை நம்ம மீறி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் என்னுடைய வாழ்க்கையில் அத்தனை தடைகளையுமே நாங்கள் ஒரு எங்களுக்கான ஒரு வளர்ச்சி பாதையாக தான் நாங்கள் மாற்றிருக்கிறோம். ஸோ அதுதான் எங்களை இன்றைக்கி இந்த ஒரு ஆக்ஷன் ஷோவில் ஒரு மூத்த தம்பதியராக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கு. ஸோ இந்த வருஷம்தான் முதல் முறையாக ஒரு தலை சிறந்த வீர தம்பதிகள், ஸோ அவங்களோட நம்ம இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜீ தமிழுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எனிவே நவ் கம்மிங் டு த சீரியஸ் நோட். இன்னைக்கு கிலாடி ஜோடிஸ் உங்களுடைய லைஃப்பில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலிமினேஷன் டாஸ்க். இன்னைக்கான டாஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் உயரத்துக்கு தடைகளை மீறி ஜெயிக்கணும்னா அது கண்டிப்பாக ஒரு ஆணோட துணை தேவை. ஸோ அது போல தான் இன்றைக்கி டாஸ்க் இருக்க போகுது. ஸோ கணவன்மார்கள் இன்னைக்கு மனைவிமார்களை சுமக்க போகிறாங்க. அவங்களோட முழு பாரத்தையும் சுமந்து உயரத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தடையை உடைச்சி அவங்கள சாதிக்க வைக்க போகிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட்ஸ், இது இன்றைக்கி உங்களுக்கான நாள். டாஸ்க் ஏரியா பார்த்தீங்களா? இதில் கணவன் என்ன பண்ண போகிறாருன்னா, மனைவியோட முழு பாரத்தை தன்னுடைய முதுகில் சுமந்துக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஏணி படிக்கட்டுகளை பிடிச்சி ஃப்ரண்ட்டில் முன்னேறும் போது ஃபுல் வெயிட், அதாவது ஒய்ஃபோட முழு வெயிட்டையும் மேலே தூக்க போகிறாங்க. முன்னேறி போகும்போது ஃபினிஷ் லைன் ஒன்று இருக்கும். அந்த ஃபினிஷ் லைனை டச் பண்ண போகிறாங்க. அந்த ஃபினிஷ் லைன் டச் பண்ணும் போது ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மேலே போயிருப்பாங்க. அந்த மேலே போன இடத்துல ஒரு தடையை அவங்களுக்காக காத்துட்டு இருக்கும். அதாவது ஒரு பானை. அந்த பானையை உரியடிக்கிற மாதிரி அடித்து அதை உடைக்கணும். உடைச்சிங்கன்னா உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட். இப்போ குறைஞ்ச நேரத்தில் எந்த ஜோடி இன்னைக்கு போய் இதை அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி வின்னர் ஆஃப் த டேவாக செலக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, யார் யார் என்னென்ன டைமிங் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஸ்கோர்ஸ் அமைய போகுது. அண்ட் எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் அமைய போகுது. ஓகே, ஸோ யூ ஆல் ரெடி? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யார் பண்ண போகிறாங்கன்றத இப்போ நம்ம லாட் போட்டு சூஸ் பண்ண போகிறோம். கார்த்திக் அண்ட் நந்தினி. ஓகே, இதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களா? நான் 4 months ஒர்க் அவுட் பண்ணல. இருந்தாலும் நிறைய ஹெவி வெயிட்ஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஹெவி வெயிட்டு. அங்கே ஒரு பானை, இங்கே ஒரு பானை, பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கில்லாடி ஜோடி இஸ் கோயிங் டு பீ கார்த்திக் அண்ட் நந்தினி. ஃபஸ்ட்டு டாஸ்க் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. காரணம் என்னென்னா, நான் ஃபிட்னஸில் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ ஸ்குவாடில் பிடிச்சி இழுத்துடலாம், எனக்கு ஸ்குவாட் நல்லா பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே வந்தேன். யா ஓகே, பொசிஷன் போடுங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கோ 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 கோ. டைமிங் முக்கியம் கார்த்திக். கம் ஆன். ஃபுல் பாடி பேலன்ஸ் தான். கம் ஆன், யூ கேன் டு இட். எஸ், வாங்க. யா கால்ல grip பேலன்ஸ். கம் ஆன். அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க, சைடுல ஒரு பக்கம் பிடிச்சுவாங்க grip. அது வேண்டாம், அது இல்லை, ஐ மீன் ரோப். பாடி பேலன்ஸ் நந்தினி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் பேலன்ஸ். ஆமா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, அந்த கிரிப் போட்டதே என்னோட ஷோல்டர்ஸில் பவர் இருக்கும், இழுத்துடலாம்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். கிரவுண்ட்ல you can do it. ஸ்லோ டைம் போயிட்டே இருக்கு. பரவாயில்லை, லோல டைம் ஆகாது. வா லோல. ஓகே, சூப்பர். Come on, you can do it. Yes, லோல வா.
கார்த்திக் கமான் கமான் கையில ஃபிளாட் ஆகுங்க கையில இழுங்க ஃபிளாட் ஆக ட்ரை பண்ணுங்க அப்புறம் ஈஸியா இருக்கும் ஆக்சுவலி நான் அப்போ தான் சாப்பிட்டு உள்ளே வந்தேன் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஃப்ளாட்லனால குடல் இறுக்கி வாந்தி வர ஆரம்பிச்சிச்சு. வாந்தி வந்து வாய் வழியாக வரல, மூக்கு வழியாக வந்தது. கார்த்திக் வாமிட் வருது. கார்த்திக் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டர். அவர் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டாக முடிப்பாருன்றது தான் எல்லாருடைய இதுவாக எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் இருந்தாலும் கார்த்திகாலே முடியல. அவருக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து ஹி ஹேட் டு டேக் அ பிரேக். இருந்தாலும் வி ஹேவ் டு த ஷோ ஹாஸ் டு கோ ஆன். அடுத்தது நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் எனி கெஸஸ்? Okay, it's going to be Ramesh and Minnal Deepa. Deepa, Ramesh. Yes. Ready? Yeah? Ready. Start பண்ணிடலாமா? பண்ணிடலாம். Okay, and your time starts now. Come on. Yes. நீ கொஞ்சம் ஃப்ரீயா பேலன்ஸ் பண்ணலாம். Come on ரமேஷ், சரிமா. அந்த பேலன்ஸ் நீங்க கிடைச்சிருச்சுனா you can do it. Come on ரமேஷ். ஈஸியா. அதான். அதே. Come on, yes. Good. Down towards the ground. Come on, move. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 3வது ஸ்டெப்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கினேன். என் பாடியை லூஸ் பண்ணிக்கிட்டேன். ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாமினா எடுத்துட்டு அந்த எப்படியாவது அந்த ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அது மூவ் பண்ணேன். ஒரு ஸ்டெப் பண்ணால் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க என்கரேஜ் தான் எனக்கு இன்னும் அதை முடிச்சிடணும்னு ஒரு வெறியே வந்தது. அப்படி முடியாது. Come on, you can do it. Yes, இந்த காலை மேல வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஈஸி ஆயிடும். வாங்க அப்படிதான். Yes. Good. கடல் தாண்டிட்டீங்க. தீபா. Come on, you can do it. இவர் முடிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் முடிச்சிருவாருங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பயந்து மேலேருந்து அழுதுட்டு இருந்தேன். Come on. 2 கட்டம் தான் நீங்க தாண்டணும். Come on. Yes. ஒரு ஸ்டேஜ் அப்புறம் ஈஸி ஆயிடும். முட்டி யூஸ் பண்ணுங்க. Come on, Ramesh. It's like Yes, அவ்வளவுதான். 8 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. அவ்வளவுதான். You want to finish it. அடிமாத. உள்ள அடங்கணும். Come on. அடங்காத புள்ளா. நீங்க finish line டச் பண்ணனும். அப்பதான் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். Finish line டச் பண்ணனும். Yes. You're almost there. 9 minutes ஆயிடுச்சு. That's the finish. Yes. Okay, அது பாத்துப்பா. இருங்க ஒரு நிமிஷம் விடுங்க.
ஒரு நிமிஷம் விடுங்க ப்ளீஸ். பிரதர் உண்மையிலே சொல்றேன், did an excellent job, fantastic. தீபா congratulations, super. நீங்க நினைச்சீங்களா அவர் முடிச்சிருவாரு சொல்லி இந்த டாஸ்க்கை? அவருக்கு முட்டி வலியும் பேக் பெயின் இருக்கு, அதனால நான் ரொம்ப பயந்துட்டேன். அவனால முடியாது போல இருக்கு, இறக்கி விட்டுட்டோன்னு நினைச்சேன் நான். ஆனால் அவர் போகும்போது எனக்கு மேலே போக போக வாமிட் வர மாதிரி இருந்து தலை சுத்துச்சு. பட் அவர் படுற கஷ்டம் பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லை. எனக்கும் பேக் பெயின் இருக்குது, இது கட்டும் போது எனக்கு முடியல. ஆனால் அவர் படுற கஷ்டத்தோட இது எவ்வளோ பரவாயில்ல நினச்சி நான் தாங்கிட்டேன். ஐ லவ் யூ அம்மா. மீட்டுமா மீட்டு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. எனிவேஸ் ரமேஷ், எக்ஸலன்ட் ஜாப். ஓகே, நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இருந்தாலும் உங்க டைமிங் ரொம்ப தூரம் போயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அது என்னன்றது நான் அப்புறமா சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, குட் ஜாப். தேங்க்யூ. அடுத்த கில்லாடி ஜோடி யாருன்றது பார்ப்போம். எனி கெஸஸ்? அர்ச்சனா. என்ன சொல்றீங்க யுவராஜ்? தெரியல, தெரியலையா? கேட்கறத பார்த்தா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க தான். வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு கார்த்திக் பண்ணும்போது எல்லாருமே பயந்தோம். கார்த்திக்கால முடியலன்னா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவராலே முடியல அப்படின்னாக்க எல்லாரும் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். பட் ரமேஷ் பண்ணோடனே எல்லாரோட கான்ஃபிடன்ஸும் வந்துருச்சு. ஓகே யுவி. எஸ்ண்ணா. குட் டு கோவா? குட் டு கோ. ரெடி. ஹவ் கான்ஃபிடென்ட் ஆர் யூ? ஐம் டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட். முடிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன நீங்கள் சொன்னீங்க இதில் எப்படி ஸ்ட்ராட்டஜியில் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஸ்டே காம், ஐ வில் டு இட் ஃபார் யூ. ஸ்டே காம், ஐ வில் டு இட் ஃபார் யூ. அப்படியா? எஸ்ண்ணா. ரெடியா? போலாமா? ஓகே, அண்ட் யுவி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ் யுவி, எஸ் யுவி. ஸோ நான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பாயிண்ட் தான், இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக வச்சுட்டா ஈஸியாக ட்ராவல் பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். வெரி குட், வெரி குட் யுவி, யூ கேன் டு இட். டவுன். எஸ். குட் 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 குட். வண்டர்ஃபுல் டைமிங், வண்டர்ஃபுல் டைமிங். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எனக்கு ஹைட் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு இந்த டாஸ்க்கை பொறுத்த மட்டும். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் டாலாக இருந்தாங்க, அந்த ஒரு பாரை ரீச் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு ஐ ஹேட் டு புல் ஹர், ஃபுல்லாக இழுத்து ஒரு பாரை தொட வேண்டியது இருந்துச்சு. Yes, 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 yes. Very easy. Very good, very good. Fantastic timing also. Yuvi. பட்டு முடியும், பட்டு பட்டு முடியும். ஃபஸ்ட்டு 3 ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். எனக்கே தெரிஞ்சது ஐம் கோயிங் ஃபாஸ்ட்டுன்னு. அந்த 5th போகிறப்போ எனக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். ஏன்னா திருப்பி அதுக்கப்புறம் வெயிட் கூடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பிரெத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது அங்கே ஸ்லோ டவுன் பண்ணேன். எனக்கு என்ன ஆச்சு, ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நானே ஐயோ என்னவோ ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு ஓகே திரும்பவும் பிரேக் எடுத்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணாரு. கமான், பட்டு முடிஞ்சிச்சு. Yes, yes, yes. Come forward. Come on. Yuvi, come on. You can set a record. Come on. Okay, Yuvi. Come on. Avla pudichachi. Come on. Avladha. Avladha. Come on, come on, come on. Avla pudichachi. Come on, come on, come on. Come on, touch it. Come on. Come on, finish spot. Finish spot. Okay, fantastic. Yuvraj, you completed your task. Love you. Yuvi. Yes. And Gayatri. Awesome timing. 3 minutes and 50 seconds. ஓகே, சொல்லுங்க யுவராஜ், என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு அமேசிங்கான ஸ்டார்டிங் தான் சொல்லணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ தூரம் போயிட்டீங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. பட் என்ன ஆச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டீங்க? இயர் அண்ட் ஆல் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். ஓகே, ஐம் கோயிங். அங்கே கான்ஃபிடென்ட் கொஞ்சம் மிஸ் ஆச்சு.
I took some gap, breath control பண்ணேன். I left 5 seconds, okay. I'll stay like this அப்படின்னு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணேன். Then I took the pace again. சூப்பர். அண்ட் காயத்ரி சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைமில் உங்கள் கணவர் இது முடிச்சிருக்காரு. How do you feel? எவ்வளோ பெருமையாக இருக்குது? பெருமை வேர்ல்ட் லெவல். ஐயா. Anyway, fantastic job. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? முறி அடிக்கிறது ஒரே ஆள் நான் தான்ப்பா. அப்படியா? சூப்பர். எப்படின்னு சொல்லிடு, டெக்னிக்கை சொல்லிடு. Anyway, it's a sport game. Really, I want to beat your time. That is my aim. சூப்பர்ண்ணா. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். ஓகே விராஜ், அடுத்தபடியாக யார் வர போகிறாங்க, என்ன டைமில் முடிக்க போகிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஐம் கோன் டு சூஸ் ஹூஸ் தி நெக்ஸ்ட். Any guesses? அர்ச்சனா. அண்ணன். அண்ணா இல்லையா? அர்ச்சனா நத்வித். உங்கள் மேலே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா இப்போ? ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. பட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். பதட்டம் வேண்டாம், பரவாயில்ல, பண்ண முடியும். நம்ம பண்ணுறோம். ஓகே, கான்ஃபிடென்ட். ரெடியா? Shall we go? Yeah, go. Okay, and your time starts now. Come on, go. Super, 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 super. Go. Nice, yes, 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 yes. Come on, brother. Very good, very good. Super, 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 super. Down, body down. Body down. Very good, right, crawl. Super, super. Yes. Yes. Very good. Yes. Come on. You can. Time போகுது. You are the hero, Abhi, come on. Okay, come on, time போயிட்டே இருக்கு. Very good, very good. Advait, come on. Come on, Advait. அவங்க எது கம்ஃபர்டபுளா அப்படி விட்டுருங்க. Come on, Advait. முடிச்சாச்சு. Advait, time போயிட்டே இருக்கு. You can set a record. Advait, come on. Timing is important. முடிச்சாச்சு. Come on. She completed. நீங்க தான். போங்க. Come on, Advait. Come on, Advait. Record time break பண்ண முடியும். Come on. Record time break பண்ண முடியும். Come on. Come on. Yes, 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 yes. Come on, come on. Come on. Record time. Come on. Come on. Come on. Yes, go, 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 go. Fantastic. Fantastic. You're fine? You're fine? I love you, Abhi. You're the best, Abhi. You're the best, Abhi. Seriously, you're the best, Abhi. You're awesome, Abhi. Advait, you fine? ஓகே, அர்ச்சனா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ஆ? My God. ரொம்ப நல்லா பண்ணீங்க, ஒரு நல்ல டைமும் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட் டைமை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கானேன்றது இப்போதைக்கு எங்களால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பரவாயில்ல, பட் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? முடிச்சிருப்பீங்களா அந்த ரெக்கார்ட் டைம்? நான் முடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ குட் ஜாப் Advait and Archana. Please give them a big round of applause. Seriously, you're awesome. ஓகே, ஸோ அர்ச்சனா அண்ட் அத்வைத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக யார் வந்து என்ன டைமிங் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். யார் இப்போ அடுத்ததாக வர போகிறாங்கன்றத பார்க்க போகிறோம். Any guesses? அனு. அனு. புல்லிங் தி பார்ட்னர் இந்த டாஸ்க்கு போன டாஸ்க்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த டாஸ்க் வந்து எங்களை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
Yes. Okay, all the best. And your time starts now. Come on, Vicky. Come on. Come in. Pade. Hip kida. Very good. Record timing. Hey, adichirom pola irukku. Hip kida. ரெடி செட் கோன்னு சொல்லவுடனே நான் ஆரம்பித்த ஸ்டார்ட்-அப் வந்து ஹரிபரியாக ரொம்ப ஆரம்பித்தேன். சீக்கிரமாக போயிடணும். ஆனால் அதுதான் நான் பண்ண ஒரு ட்ராபேக்காக எனக்கு ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இது வரைக்கும் இந்த 3 டாஸ்கில் இந்த டாஸ்க் என்னால் முடியல. எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இருந்தது, இவன் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ப்ரொசீட் பண்ண இவன் கஷ்டப்பட்டதே எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் பிஹைண்ட். படு. இப்போ போ. அப்படி பண்ணாத. இப்போ பிடிச்சிக்கோ. லாட்டா அவங்க கீழே அமுக்கு. மூளை யூஸ் பண்ணு. தரையில படு. ஃபுல்லா படு. தரையில படு ஃபுல்லா. ஃப்ளாட்டா போ. மேல தூக்க வேண்டாம். மேல தூக்காத. சத்தியமா முடியாது. விக்கி அவசரப்படாத. கண்டினியூ பண்றியா? அவசரப்படாத. விக்கி சரி விக்கி. அவனுக்கு வந்து என்னோட வெயிட்டை கேரி பண்ண முடியல. எனக்கு இவன் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கனால தான் அவனால் பண்ண முடியலையோ. மிச்சம் எல்லாரும் பண்ணாங்க, எங்களால் பண்ண முடியலமோ எனக்கு கஷ்டமாக இருந்தது. சின்ன டெக்னிக் தான்டா. ஃப்ளாட்டா பண்றா. அப்படியே இரு. வெயிட் அப்பதான் உனக்கு தெரியாது. நீ முதுக பெண்ட் பண்ணனா, ஆர்ச் பண்ணனா இதுவாயிடும். அவனுக்கு அது தெரியல. அவசரத்துல இருக்கிறான். Are you okay? Yeah. Good. Anu, என்னப்பா? கொஞ்சம் பண்ணீங்கன்னா சொல்லிடு. டேக் தட். இழுத்து சைடுல போலாம். Vicky, are you okay? Huh? I'm not okay. So you want to continue or you want to quit? What do you say? Quit பண்ணிக்கிறீங்களா? ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? So much of hope that he'll complete this task. இத அவன் கண்டிப்பா முடிச்சிருவான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் முடியல அவனால. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவனால பண்ண முடியல. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. And moreover I felt really bad. Whatever is the result, we have to face it. Maybe இதுக்கப்புறம் எங்களுக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் ப்ரொசீட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, மேபி அங்கே நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். நம்மளுடைய அடுத்த ஜோடி சல்சா மணி அண்ட் ஷீலா. ஸோ லெட்ஸ் see how they're going to do it. டாஸ்க் எங்களுக்கு கொடுத்துட்டோன்னு எனக்கு என்ன என் மைண்டில் வந்துச்சுன்னா என் வெயிட். மணி, are you ready? Ready, Deepak. ஷீலா, யா ரெடியா? ரெடி.
இந்த டாஸ்க்கை நீங்கள் வேகமாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோன்றது தெரியும். ஓகே, பாட்டம் அந்த 3ல் இருக்கும். ஸோ வில் ஹாவ் டு கோ ஃபர்தர்னா நீங்கள் ஃபர்தராக போய் ஃபினிஷ் பண்ணி கம்மியான டைமில் முடிக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜம்ப். Let's go. Money down, 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 hip down. Money hip down. எல்லாருக்கும் சொல்லிட்டு நீ தப்பு பண்ணாத. Hip down, hip down, hip down, money. Money down, hip down, hip down. அவசரப்படாத. Hip down, hip down, hip down, 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 flat, flat, flat. இழுக்கிற money, hip down. Crawl, crawl, crawl. நீ சொல்றது எனக்கே கேட்கலாமா? எவ்ரிவன் குவைட். ஷீலா, எனக்கு என்ன ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா இவரோட கால். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்னால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் போகிறது. ஒரு அடி வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. கான்சென்ட்ரேட். மணி சரி கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்க மணி கேளுங்க. டவுன் பண்ணு மணி, இன்புட் டவுன் பண்ணு. பிரஷர் டவுன், பிரஷர் டவுன். எஸ் மணி, ஃபேண்டாஸ்டிக். மாடி உடைச்சாச்சு, மாடி உடைச்சாச்சு, மாடி உடைச்சாச்சு. பாடியை கீழே. அந்த லாஸ்ட் பா வந்து எத்தனையோ தடவை ட்ரை பண்றாரு. பட் என்னோட வெயிட் திருப்பி புல் பண்ணுது அவரை. நம்மளுக்கு அந்த ஒரு புல் எடுத்துட்டு வரும்போது நம்ம தலையில் அப்படியே ஃபுல்லாக பிளட் ஏறி நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே தலை சுற்றி நிற்கிற ஒரு ஃபீலிங் இருக்கா? What do you say? Oh, you can carry me. Will power. போற டாஸ்க்ல உங்க will power பார்த்தோம் நாங்க. So don't give up money. Oh, you're not a quitter, boo. You're a fighter. ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த எண்ட் தொடர்ந்து. மணி, சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் பண்ணது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஓன் பாடி வெயிட்டை தூக்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நீங்கள் அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் ஷீலா, நீங்கள் பேசுறது உங்களுக்கே கேட்குமா டவுட்டாக இருக்குது. என்னது இது? என்னை பொறுத்த இது அச்சீவபிளாக தான் இருந்தது. எனக்கு என்னன்னா அகைன் அண்ட் அகைன் ஐ டோன்ட் டெல் சேம் திங். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் an எக்ஸ்கியூஸ் அதுதான்ட்டு. ஸோ அதான். அண்ட் டிலே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அகைன் ஷீலா இஸ் ஹெவி. அது டவுட்டே கிடையாது. ஓகே, ஸோ அதான் தீபக். நைஸ், வெல் ட்ரைட். ஸோ உங்களுக்கான ஒரு டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமிங் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களை எங்கே ப்ளேஸ் பண்ண போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். எனிவே, குட் ஜாப் மணி அண்ட் ஷீலா, குட் ஜாப். தேங்க்யூ. அடுத்த கிளாடி ஜோடி யார் அப்படின்றது பார்க்கணும். யாரா இருக்கு? எனி கெஸஸ்?
சொல்லுங்க. நீயா? ஓகே, அடுத்தபடியாக தினேஷ் அண்ட் ரச்சிதா. Dinesh and Rachita, are you ready? Yes. Your time starts now. வாங்க, தரைக்கு வந்தாதான். இந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஆக்சுவலாக கிரவுண்ட் லெவலில் இருந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் போயிருக்கணும். பட் அந்த ஃபஸ்ட்டு ராடு வந்து வைக்கும்போதே நான் கொஞ்சம் பெண்டாகி வச்சேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கரெக்டாக அந்த இதை பிடிக்க முடியல என்னால். அப்புறம் முடியும். வெரி குட். Very good. Come on, Rachita, cheer him up. Try your best, Mama. Yes, yes. Dinesh, time போயிட்டே இருக்கு. கை பாந்தாரு முடிங்க. Very good. Come on, Dinesh. பாதி கடல் தாண்டியாச்சு. Come on. பண்ணிட்டே முடிஞ்சிருச்சு. So Mama, you can do it. பாரு, scroll பண்ணு, உன்னால முடியும். பாதி தூரம் போயிட்டே Mama, come on. Yes, come on. Go Mama. Come on. Come on. அவ்வளவுதான், வாங்க. Half power. Finish line தொடரணும் brother. Mama, அவ்வளவுதான். போ, scroll. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ராடை பிடிக்கிறதுக்குமே வந்து ஹார்ட் பீட்டோட எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அதை பிடிக்க முடியும். Scroll yourself. அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அங்கே அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் அந்த இது உடைச்சிட்டேன். அந்த உடைச்சதுக்கப்புறம் ஐம் லுக்கிங் அட் ஹிம். அவர் வந்து அது பிடிக்க முடியாமல் ஒரு மாதிரி ஷிவரிங். அதை பார்க்க முடியாமல் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தினேஷ், ரச்சிதா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தினேஷ், ரச்சிதா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பானை உடைச்சாச்சு. நீங்க தான் டச் பண்ணணும் அந்த லைனை. கம் ஆன். சூப்பர். Fantastic.
என்ன நினச்சிக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியல, ஆனால் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு தெரியுது. அந்த எங்களால் தான் அது உணர முடியுது. பட் இட் வாஸ் நைஸ். பாவம் என் மாமா. ஒன்றுமே இல்லைடா, இங்கே பாரு. வயிறு வலி இல்லை, பேக் பெயின் இல்லை, கால் பெயின் இல்லை. ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன். Dinesh and Rachita, you have finally completed the task. Rachita, எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? How do you feel? முடியல, உங்களால பேச முடியல அப்படியே. Speechless. Because you're happy? பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஓ, பண்ணிட்டாங்க. யாருக்கா பண்றோம்? இப்ப சொல்ல லவ் யூ சொல்லு. அதான் லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ சொல்றே தங்கா. I love you. how sweet, how sweet. அவங்க முகத்துல ஒரு ஸ்மைல் வரணும் அப்படின்னா இதுல இன்னும் 4 கம்பி எக்ஸ்ட்ரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரச்சிதா சொல்லுங்க. சொல்றதுக்கு இல்லை. Yeah. I'm fine. உண்மையிலேயே very happy to see you couple. Thank you. Okay so much. Okay. Super. Okay, so அடுத்த ஜோடி is going to be Netran and Deepa. All the very best, Netran, and your time starts now. Time போயிட்டு இருக்கு. Come on, Netran. Easy, easy. அதான். இடுப்பு கீழே இருக்கு. Very good. Netran. ஏன்னா மண் வந்து உள்ளே போயிட்டே தான் இருக்கே தவிர அதில் ஒரு grip கிடைக்க மாட்டுது. ஓரளவு கடந்து வந்தாச்சு. அந்த முட்டைக்கு ஃப்ரண்ட்ல போடுங்க. முடிச்சடா நேத்ரா. முடிச்சிடடா டேய். முடிச்சிடடா. Come on. போங்க ஸ்லோ போங்க. போங்க பின்னாடி போங்க. சொல்லுங்க. நம்மளால் முடியாது, இதில் முடியும், ட்ரை பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சரத் சப்னா இங்கே எல்லாருமே டோட்டலாக ஐயோ அநியாயமாக இருக்குது. இவங்க என்கரேஜ்மெண்ட் ஸ்டாண்ட்ஸே இல்லை. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பட் உங்கள் பாடி வெயிட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற அந்த வெயிட்டே அவங்களோட வெயிட்டை நீங்கள் தூக்கிட்டீங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. வெரி குட். குட். ஸோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ வின் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய லெவல் எந்த இடத்துக்கு மாறப்போகுது அப்படின்றது நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சரிங்களா? எஸ் தீபா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த கில்லாடி ஜோடி யாருன்றது பார்ப்போம்.
வாடா கோபி and ஹரிதா. புல்லிங் த பார்ட்னர் இந்த டாஸ்க் வந்து அதுவும் சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்தாங்க. சர்ப்ரைஸாக வச்சு டாஸ்க் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தாச்சு இது தானே. ஏன்னா நம்ம வந்து 70 அடியிலேருந்தே நம்ம வந்து குதிச்சு கலட்டா பண்ணிட்டோம். இது ரொம்ப அனாவசியமாக பண்ணிடலாமே அப்படி தான் என் மைண்டில் முதல்ல இருந்தது. All the very best and your time starts now. Go. Come on, timing. இடுப்பு கீழே இறக்கிட்டீங்கன்னா போறோம். அவ்வளவுதான். படுங்க, படுத்தாதான். இப்போ போங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணலில் நீங்கள் எப்படி பிடிப்பீங்க, என்ன grip இருக்குது. அப்போ அடுத்தது போகிறதுக்கு தான் என்ன பண்ணேன், க்ரால் பண்ணேன். இந்த 2 முட்டியை வச்சு நான் க்ரால் பண்ணும்போது எனக்கு வந்து மூவ் ஆச்சு. பண்ணிடலான்னு போனால் மூச்சு வாங்க. சரி முதல்ல இப்போ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்ப்ளீட் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரெத் எடுத்தேன். பிரெத் எடுத்து திருப்பி அடுத்த இதுக்கு மூவ் ஆனேன். வாய் மூக்கிலலாம் மண்ணு போயிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபினிஷ் லைன் வந்து அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஒரு மூமெண்ட்டில் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். எத்தனையோ வருஷங்கள் எவ்வளோ கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. பட் இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அதுமா இந்த மாதிரி வின் பண்ணி ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஹவு டு யூ ஃபீல்? சான்ஸே இல்லை தீபக். வந்து எப்படின்னா எங்கள் 2 பேரில் வந்து எப்போவுமே நான் நினைப்பேன் நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஓகேவா, ஹேண்டில் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் இந்த ஃபிசிக்கலில் பார்த்தா இந்த டாஸ்க் எல்லாத்துலேயுமே பார்த்தா நான் ரொம்பவே வீக்காக இருந்திருக்கேன். ஓகேவா, அந்த இடத்துல ஹீ இஸ் ஸ்ட்ராங். ஸோ இஸ் ப்ரூவ் தட் 2 ஸ்ட்ராங்கும் வேணும் டி லைஃப்பில். அப்போ தான் போகுன்றத வந்து எனக்கு நல்லாவே வந்து இந்த 4 டாஸ்க்குமே ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். கோபி and ஹரிதா. நம்மளுடைய அடுத்த ஜோடி சரத் காரு, ஸ்வப்னா காரு. And your time starts now.
இருக்கு. இந்த 3வது ட்ராக் லெவல் இருக்கும், அது கிராஸ் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேங்க என்னால் முடியல. மாறலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று எனக்கு ஆக்சுவலி ப்ரீத்திங் வரல, மூச்சு எடுக்க முடியல என்னால் சத்தியம். பின்னாடி அங்கே எந்த லெவலில் எந்த ஹைட்டில் இருக்காங்க என்னால் பார்க்க முடியல. இந்த கிரிப்பை நான் விட்டுட்டேன்னா நீங்கள் கீழே போயிடுவாங்க, நான் அந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பேன். அதுதான் நடக்கும். பாடி ஃபிளாட் பாடி இழுங்க அப்படியா, இடுப்பு வச்சு பவர் இடுப்புல இழுங்கணும். பட் எனக்கு என்னென்னா இவங்களை விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு பாதி லெவல் போகும்போது சத்தியமாக எல்லாம் பிடிச்சி செஸ்ட்டு ஃபுல்லாக இறுக்கமாக பிடிச்சிருச்சு. மூச்சு விடவே முடியல என்னால். நான் நினச்சேன் என்னடா பண்ணுவோம் நினச்சிட்டு. படுத்துட்டே போங்க. I think Sharath can create a record today. Appo come on Sharath. Body down. Come down. இல்லை பண்ணிடலாம் கிட்ட நெருங்க அவ்வளோதான் ஷரத், இது முடிஞ்சிருச்சு, ஏதோ முடிச்சிடலான்ட்டு டச் பண்ணுங்க. Sharath. Very good. Yes, completed. Come on, big round of applause for Sharath. ஸோ இன்றைக்கி ஒரு டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அட்டம் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அட்டம் பண்ண கார்த்திக் அண்ட் நந்தினி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியல, இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. விக்னேஷும் அனுவும் கூட கம்ப்ளீட் பண்ணலை. பட் அவங்க கிவ் அப் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த டாஸ்க்கை திரும்ப பண்ணுறீங்களா? பண்ணுறேன்றத நீங்கள் ஓகேன்னு சொல்கிறீங்க. பட் மற்ற ஜோடிஸில் அதை அப்ரூவ் பண்ணுறாங்களா? ஸோ இப்போ ஓட் அவுட் டைம். ஸோ கார்த்திக் நந்தினி இந்த டாஸ்க்கை பண்ணலான்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஓகே, டாஸ்க் பண்ண வேணாம்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. ரமேஷ், தீபா, யுவராஜ், காயத்ரி. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவங்களில் படவ கோப்பையை நான் பண்ணிட்டாரு. ஸோ இன்கேஸ் இவர் பண்ணி அவரோட பாயிண்ட்ஸ் கூட வந்தாருன்னா இவர் இஸ் நாட் கோயிங் டு பி இன் அ டேஞ்சர் ஜோன். நிச்சயமாக அந்த பாயிண்ட்ஸ் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ். ரமேஷ் அண்ட் தீபா, அவர் முன்னாடி அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் பண்ணோம். இவர் அட்டெண்ட் பண்ணாரே. மெஜாரிட்டி வின்ஸ் அண்ட் கார்த்திக் யூ கேன் டு யுவர் டாஸ்க். புரியல எனக்கு. ஓகே தீபா, நீங்க என்ன சொல்றீங்க? மின்னல், எங்களுக்கு என்னன்னா கேம் இஸ் a கேம். கேம் எல்லாருக்கும் கேம் தான். அதுல இப்போ இவருக்கே கூட வாமிட் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று ஆயிருக்கலாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் இல்லைம்மா நான் பண்ணல என்னால் முடியலன்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே, இல்லை அவரே என்னால் முடியலன்னு சொன்னாலும் ஓகே. பட் நீங்கள் அவருக்கு வாமிட் வருது, அப்போ நடுவில் இருந்து மறுபடியும் வாமிட் எடுத்துட்டு மறுபடியும் அப்போ இமிடியேட்டாக பண்ணிருக்கணும். இல்லை ஜி, நான் பண்ணல, எனக்கு மூடல, நான் பண்ணல. நான் விட்டுருங்க, அது நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டாஸ்க்ல பார்த்துப்போம். கார்த்திக் நந்தினி, யூ டிசைடட் நாட் டு டூ. கார்த்திக் நந்தினி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன டைமிங், யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்றது டிஸ்கஷன் செஷனில் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அண்ட் இது எலிமினேஷன் டாஸ்க் அப்படின்றதுனால உங்களுக்கான டிஸ்கஷன் செட்டப் ஒரு புது இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான டாஸ்க்
நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் an எலிமினேஷன் டாஸ்க். அதாவது 5th பொசிஷனில் இருக்கிறது மின்னல் தீபா அண்ட் ரமேஷ். உங்களுடைய டியூரேஷன் வந்து 9 minutes and 16 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 30 points. அண்ட் 4th பொசிஷனில் இருக்கிறது நேத்ரன் அண்ட் தீபா 8 minutes and 32 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 35 points. 3rd பொசிஷனில் இருக்கிறது ஷரத் அண்ட் ஸ்வப்னா 7 minutes and 9 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 40 points. 2nd பொசிஷன் யுவராஜ் அண்ட் காயத்ரி. உங்களுக்கான டியூரேஷன் 3 minutes and 50 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 45 points. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது அத்வித் அண்ட் அர்ச்சனா 3 minutes and 3 seconds. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் உங்களுக்கு இன்னைக்கு 50 points. அண்ட் டாப் 5 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது அர்ச்சனா and Advait. I request you to come forward please. Mr. and Mrs. Khiladi, get ready for upgrade. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஸோ 2 முறை நீங்கள் கன்சிக்யூட்டிவ் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணுறவங்க இல்லை வந்து யார் டாப்பில் இருக்காங்களோ, இன்கேஸ் வந்து 3 டாஸ்க் இருக்குன்னா அந்த 3ல் யார் 3 தடவை இல்லை 2 தடவை யார் வந்திருக்காங்களோ யூ வில் பி crowned as ராஜா அண்ட் ராணி ஆஃப் த வீக். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் ராஜா அண்ட் ராணி வில் கோ டு த போனஸ் ரிங். இந்த போனஸ் ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த எலிமினேஷன் நடக்கிற அன்னைக்கு ராஜா அண்ட் ராணி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த டாஸ்க்குக்கு போவாங்க. அந்த டாஸ்க்கை அவங்க பண்ண தேவையில்லை. அப்போ ஸ்கோர்ஸ் எங்கே போச்சுன்னு கேட்குறீங்களா? கவலையப்படாதீங்க. அன்றைக்கி நடக்க போகிற டாஸ்கில் யார் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரரோ அவங்களுக்கு அந்த ஸ்கோர் போய் சேரும். அதை தவிர அதே ஸ்கோர், அந்த டாப் மோஸ்ட் ஸ்கோர் என்னவோ அது உங்களுக்கு போனஸாக வந்து சேரும். ராஜா ராணின்னு சொல்லிட்டோம்ல, அப்படியே சாதாரண அனுப்ப முடியல. we'll have to crown you guys. இந்த பர்டிகுலர் எலிமினேஷன் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பாட்டம் 5 இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் வந்து தினேஷ் அண்ட் ரச்சிதா. உங்களுடைய டியூரேஷன் வந்து 9 minutes and 56 seconds. கம்மியான செகண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து அடுத்த பொசிஷன் வந்திருக்கீங்க. அண்ட் உங்களுக்கான ஸ்கோர் வந்து 25 points. அண்ட் படாவ கோபி அண்ட் ஹரிதா 7th பொசிஷன் 10 minutes and 58 seconds டியூரேஷன். அண்ட் உங்களுக்கான ஸ்கோர் வந்து 20 points. அண்ட் 8th பொசிஷனில் மணி அண்ட் ஷீலா. டியூரேஷன் 11 minutes and 58 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 15 points. அனு விக்னேஷ் couldn't complete, so you don't have any scores. And Karthik Nandini couldn't do it, so no scores. ஸோ இந்த எலிமினேஷன் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஸ்கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது பாட்டம் 5 இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா டுடே இட்ஸ் டைம் ஃபார் எலிமினேஷன். அண்ட் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் 50% ஆஃப் ஸ்கோர்ஸ் அண்ட் த ரெஸ்ட் vote out. ஸோ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து யார் பயணிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது ஸ்கோர்ஸையும் தாண்டி கண்டஸ்டன்ஸ் ஆகிய நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். குறைஞ்ச டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் எடுத்திருந்தாலும் அதிகமான ஓட்ஸை அகெயின்ஸ்டாக வாங்கினதுனால ஐ எம் வெரி சாரி டு சே நேத்ரன் அண்ட் தீபா யூ கேன் நாட் கண்டினியூ hereafter. Very sorry. Please. நேத்ரன் தீபா, ஸோ இந்த பயணத்தில் இதுக்கு மேலே நீங்கள் கில்லாடி ஜோடியோடு தொடர முடியாது. Do you have any last few words for the contestants? எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கும்போது அந்த சமயத்தில் இறக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கைகூடிய ஒரு நேரத்தில். ஆமாம்,
எனக்கு பண்ண முடியும்னு ஒரு hope. எஃபர்ட்டை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா கூட எவ்வளோ மாற்றம் இருக்கும். நானும் போனேன். தீபா சொல்லு. எனிவே ஸோ உங்களுடைய ட்ராவல் எங்கள் கூட உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. we also feel that இன்னும் எங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஆசை தான் எங்களுக்கும். இட்ஸ் ரியாலிட்டி ஷோ. we have a format. அதுபடி we have to do this. So once again very sorry Nethran and Deepa. Thanks for traveling with us. Please give them a big round of applause. அடுத்த வாரத்துல இருந்து அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா all the scores are going to be neutral. Which means you guys will be starting from zero again. ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். மேலே இருக்கவங்க கீழே வரலாம், கீழே இருக்கிறவங்க மேலே போகலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடியோட கான்செப்ட். எனிவே ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே ஸோ இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் பார்த்தாச்சு அண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நியூட்ரல் ஆகுது. அடுத்த வாரம் புதிய ஸ்கோர்ஸோட இன்னும் பல புதிய டாஸ்கோட இன்னும் பல பிரம்மாண்டங்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை கிலாடிஸ் டீம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. வித் மீ தீபக். இது Amazon.in மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் பவர்ட் பை ராஸ்காம் பில்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோ ஸ்டிக். See you next week.